வணக்கம். இது பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்காக செய்கிற பிரியாணி. இதுக்கு பேர் அரைச்சி விட்ட பிரியாணி. நான் பேர் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை நம்ம போடுற ஐட்டம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் எப்போவும் வெங்காயம் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னாக்கா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 வெங்காயம் 1 தக்காளின்னு கணக்கு வச்சுக்குவேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. 1 வெங்காயம் 1 தக்காளின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 4 வெங்காயம்னா 3 தக்காளி அப்படி. அதே மாதிரி இப்போ நான் 4 டம்ளர் போட்டு செய்கிறேன். 1 டம்ளருக்கு சீரக சம்பா ரைஸ்னால 1.25 தண்ணி வச்சுருக்கேன். 1.25னா 4க்கு பார்த்துக்கோங்களேன். 7 டம்ளர் வரும் தண்ணி. இது நான் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி நம்ம செஞ்சோன்னா திகட்டாது. இப்போ இது எல்லாம் அரைச்சாச்சு. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாசம் வரும். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் தனியாக போட்டு செய்கிறப்போ நல்லா வாசம் வரும். பார்த்திங்களா? கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்குங்க. ஏன்னா சீக்கிரம் வதக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சே வதக்குங்க. வதக்கிட்டு சிக்கன் போடுறதா இருந்தால் சிக்கன் போட்டுக்கலாம். இல்லை வெஜிடபிள் போட்டு பண்ணுறதா இருந்தால் வெஜிடபிள் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டோம்னாக்க தயிர் போட்டுக்கோங்க. தயிர் முன்னாடியே போட்டு பெரட்டி ஊற வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ போடுறதுனாலும் போடலாம். நான் எப்போவும் பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு செஞ்சேன்னா சிக்கனில் தயிர், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெதறி வச்சுட்டு அப்புறமா போடுவேன். இப்போ தயிர் போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கப்போ இந்த மசாலா தூள் போட்டிருக்கோம்ல, நம்ம கணக்கு எப்படி வச்சுப்பேன்னாக்கா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவேன். அதை நான் 4 ஸ்பூனுக்காக பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன்ற மாதிரி 4 தடவை போட்டிருக்கேன். தெரியாதவங்க இப்படி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் இப்படி மூடி வச்சு வேக வைங்க. அப்போ கொஞ்சம் காய் சீக்கிரம் வெந்துடும். சிக்கனாக இருந்தாலும் சரி இப்படியே தான் வேக வைக்கணும். இது ஓரளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அப்படி இல்லைன்னா குக்கரை மூடி போட்டு கூட வேக வைக்கலாம், இந்த மூடிக்கு பதிலாக. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது சுத்தமாக ஸ்டீம் போகாதனால கொஞ்சம் சீக்கிரம் வேக. அதே நம்ம டைட்டாக போட்டு விசில் போடலாம், ஆனால் எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக அதே மாதிரி தேங்காய் பால் பார்த்திங்கன்னாக்கா ஒரு மூடி எடுத்தால் நான் ஃபுல்லாக திரும்ப தண்ணி ஊற்றி அரைச்சி எல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி இதுலேருந்தே எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்லாம் எனக்கு கணக்கு எடுத்துக்க மாட்டேன் நான். அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் வந்துச்சு எனக்கு. இப்போ தண்ணி போட்டு லைட்டாக கொதி வரப்போ மூடி வச்சுருக்கேன். ஒரு விசில்ல எடுத்துடலாம். ஒரு விசில்ல வெந்துடும். இந்த ரைஸு ஒரு விசில்ல வெந்துடும். கொஞ்சம் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், உதிரியாக இருக்காது. லைட்டாக பார்க்க உங்களுக்கு அப்படி சில டைம் தெரிஞ்சாலும் ஒரு விசில்ல எடுத்தாலும் கொஞ்சம் அந்த சூட்டோடு இருக்கப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஆறுன அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் 2 விசில்லாம் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பொங்கல் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. தேங்க்யூ.